சென்னை அண்ணா சாலை 30 வருஷத்துக்கு முன்னால பேரு சஃபயர் அப்படின்னு. சஃபயர் தியேட்டர் வந்து 1964 ஓபன் ஆனது. சஃபயர் தியேட்டர் இந்தியாவின் முதல் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். இந்த தியேட்டரு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அண்ணா மேம்பாலம் கிடையாது. முதல் படமா கிளியோபாட்ரா ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டருக்கு வந்துட்டு ஒரு சொபிஸ்டிகேட்டட் தியேட்டர் அப்படின்னு கொஞ்சம் ஆடம்பரமான மக்கள் மட்டுமே வந்து போற மாதிரியான ஒரு தியேட்டர். தியேட்டருடைய கொள்கை வந்து வெறும் ஹாலிவுட் படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்றது. அது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சரி, இப்ப தியேட்டர் பத்தி அந்த தியேட்டர் என்ன மல்டிபிளெக்ஸ் அப்படின்னாக்கா ப்ளூ டைமண்ட். இந்த ப்ளூ டைமண்ட்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 9 மணி வரைக்கும் நினைக்கிறேன் கண்டினியூஸா படம். ஒரு படம் ஓடும், அதனுடைய இன்டர்வல் வரும்போது ஒரு 10 நிமிஷம் கேப் வைப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு வர படம் மறுபடியும் தொடரும். படம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் 10 நிமிஷம் தான் கேப். அதுக்கு மேல எமரால்டுன்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டருக்குள்ள போனோம்னாக்கா அது ஏதோ கட்டணும்ன்றதுக்கு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். அது தியேட்டர் உள்ள சீட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா, சும்மா ஒரு பிளைவுட்ல கொஞ்சோண்டு ஸ்பாஞ்சு வச்சு மேல ஒரு ரெக்ஸின் போட்டு ஆணி அடிச்சிருக்கும் சுத்திலும். எமரால்டுல வாய்ப்பு இருந்தா ரிலீஸ். இப்போ சஃபயர் தியேட்டர் பார்ப்போம், அதுல என்ன சிறப்பு அப்படின்ட்டு. சஃபயர் தியேட்டர் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல சாதாரணமா மற்ற தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே ஃபுல்லா கேப். அதுக்கு மேல அதாவது ஒரு 3 கேபின் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கேபின் இருக்கும், நடுவுல வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் ரூம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 2 கேபின் இருக்கும். இந்த கேபின் அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு படம் பாக்குற மாதிரி ஃபுல்லா உள்ள சோஃபா செட் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். நினைச்ச நேரம் நீங்களா கதை திறந்து வெளியே போகலாம், போயிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்ல அதுக்குள்ள நீங்களே உட்காந்து அரட்டை அடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த மாதிரி 3 கேபின் இருக்கும். அதுக்கும் மேல ஒரு பால்கனி. மேல இருந்து படம் பாக்குறவங்க கொஞ்சம் கீழே அப்படி குனிஞ்ச மாதிரி பார்க்கணும். அவ்வளவு ஹைட் இருக்கும் அது. அப்ப பாத்தீங்கன்னா சைட்ல ப்ளூ டைமண்ட் தியேட்டர் தாராளமா இருக்கலாம். அதுக்கு மேல எமரால்டு தியேட்டர். ஏன்னா ரெண்டும் வந்துட்டு 300 சீட்டு தான் இருக்கும். 280 300 அப்படிதான் இருக்கும். வேற எந்த டிக்கெட்ல நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அங்க தமிழ் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவோ முட்டி முதலாக எம்ஜிஆர் படமும் சரி, சிவாஜி படமும் சரி அங்க ரிலீஸ் ஆனதே கிடையாது. இந்த 16 வயதுல படம் வந்தப்போ பாரதி ராஜா மேல ஒரு கிரேஸ். கிடைக்க போகிற அங்க ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அவன் ஆசையில. அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்புகள் நடக்கல, சிகப்பு ரோஜாக்கள் முடியல. கடைசியில மனசு இறங்கி ஃபுல்லா அந்த டவுன் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால நிறம் மாறாத பூக்கள் படத்தை ரிலீஸ் பண்ண அவன் கேட்ட நேரம், பாரதி ராஜாவுக்கு கேட்ட நேரம். அந்த பாரதி ராஜா எடுத்த படங்கள்லயே அது ஒண்ணுதான் அட்டர் ஃபிளாப். 1964 ஓபன் பண்ணி 94 கபடீகரம் பண்ணிட்டு இந்த தியேட்டர்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நிஜமா பொய்யா எனக்கு தெரியாது. அந்த காலத்துல வந்துட்டு லுங்கி கட்டிட்டு போனா யாரையும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க.